கோடீஸ்வர வீட்டு பெண்கள் தான் வேணும்னு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நம்ம தமிழ் நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விஷ்ணு விஷால். விஷ்ணு விஷால் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு சாதாரண பொண்ணே கிடையாது. இந்தியாவோட முன்னணி பேட்மிண்டன் வீராங்கனை. இவங்களோட பேர் ஜுவாலா குட்டா. விஷ்ணு விஷாலுக்கும் ஜுவாலா குட்டாக்கும் இது இரண்டாவது கல்யாணம் தான். ஜுவாலா குட்டா விளையாட்டு உலகில் மட்டும் கிடையாது, பல்வேறு வணிக முதலீடுகளையும் ஈடுபட்டிருக்காங்க. அதனாலேயே ஜுவாலா குட்டா தன்னோட கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு கணிசமான சொத்துக்களை உருவாக்கியிருக்காங்க. விஷ்ணு விஷால் இப்போ ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு 2ல இருந்து 3 கோடி வரைக்கும் சம்பளமா வாங்குறாரு. அந்த வகையில அவரோட மொத்த சொத்து மதிப்பு 30ல இருந்து 40 கோடியா மாறி இருக்கு. ஜுவாலா கட்டாவோட சொத்து மதிப்பு மொத்தமா 35 கோடி ரூபாய் வரை இருக்கலாம் அப்படின்னு பல மீடியாவுல ஓப்பனா நியூஸ் போட்டிருக்காங்க. அந்த வகையில இந்த ஜோடியோட மொத்த சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 60 கோடியே தாண்டலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது துல்கர் சல்மான். துல்கர் சல்மான் மலையாள சினிமாவுல இன்னைக்கு முன்னணி நடிகரா வலம் வந்துட்டு இருக்காரு. இவர் அமல் சுஃபியா அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காரு. அமல் சுஃபியா யார் அப்படின்னா சென்னை நகரத்தை சேர்ந்த பிரபல தொழிலதிபரான சையத் அப்படின்றவரோட மகள். இவங்க ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் அமல் சுஃபியாவும் கட்டிட கலைஞராகவும் இன்டீரியர் டிசைன் பண்றவங்களாவும் வேலை பார்த்துட்டு வராங்க. இவங்களோட மொத்த கம்பெனியோட சொத்து மதிப்பு பல நூறு கோடிகள் அப்படின்னு சொல்றாங்க. அமல் சுஃபியா மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 5ல இருந்து 6 கோடி வரைக்கும் சம்பாதிச்சுட்டு வராங்க. துல்கர் சல்மானை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கு 2 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. அந்த வகையில அவரோட மொத்த சொத்து மதிப்பு தனியா 60 கோடி. ஆனா துல்கர் சல்மான் மற்றும் அமல் சுஃபியாவோட மொத்த குடும்ப சொத்து மதிப்பை பார்த்தோம் அப்படின்னா அது பல நூறு கோடிகளை தாண்டும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர்யா. ஆர்யா ஒரு காலத்துல நம்ம தமிழ் சினிமாவோட பிளே பாயா சுத்திட்டு இருந்தாரு. தன்னோட 38 வயசுல 21 வயது மட்டுமே ஆன சாயிஷாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சாயிஷா சாதாரண ஆளே கிடையாது. அவங்க ஒரு மிகப்பெரிய குடும்ப பின்னணியை கொண்டவங்க. பாலிவுட்ல முன்னணி பிரபலங்களா இருந்த ஷாகின் பானு மற்றும் சுமித் சைகளுக்கு பிறந்தவங்க தான் இந்த சாயிஷா. என்னதான் ஆர்யா ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு சில கோடிகள் சம்பளம் வாங்கி ஒரு சில பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி பல கோடிகள் சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் அது சாயிஷாவோட குடும்பத்தோட பக்கத்துல கூட வராது. ஏன்னா சாயிஷாவோட அம்மா அப்பா காலங்காலமா நடிச்சு பல நூறு கோடிகள் சொத்துகள் சேர்த்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே சாயிஷாக்கு தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தனுஷ். தனுஷ் ஏன் இந்த லிஸ்ட்ல இருக்காரு அப்படின்னு நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம். 2004ஆம் ஆண்டு தனுஷ் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நட்சத்திரமான ரஜினிகாந்த் அவரோட மூத்த மகள் தான் இந்த ஐஸ்வர்யா. ரஜினிகாந்தோட குடும்பம் இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப செல்வாக்கு மிக்க குடும்பமா அந்த டைம்ல இருந்துச்சு. ஆனா தனுஷ் அப்ப சாதாரணமா வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு ஹீரோ. ஆனா ஐஸ்வர்யா தனுஷை உருகி உருகி காதலிச்சதுனாலையும் தனுஷும் அதே நேரம் ஐஸ்வர்யா காதலிச்சதுனாலையும் அந்த காதல் காரணமா தான் ரஜினிகாந்த் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாரு. அந்த டைம்ல ஐஸ்வர்யா சினிமாவோட மிகப்பெரிய குடும்ப வாரிசா இருந்தாங்க. அதனாலேயே தனுஷ் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது அந்த டைம்ல மிகப்பெரிய பேசும் பொருளா மாறிச்சு. இருந்தாலுமே பல வருஷம் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த இந்த ஜோடி ஒரு கட்டத்துல பிரிஞ்சும் போயிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெனிலியா. ஜெனிலியா ஒரு காலத்துல நம்ம தமிழ் சினிமாவுல தொடர்ந்து ஹிட் படங்களா நடிச்சிட்டு வந்தாங்க. தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியிலையும் ஜெனிலியாக்கு ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2012ல தன்னோட நீண்ட நாள் காதலரான ரித்தேஷை இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா ஜெனிலியா சினிமாவில இருந்து மொத்தமா விலகிட்டாங்க. ஆனா ஜெனிலியா கல்யாணம் பண்ணிக்கிட்ட ரித்தேஷ் சாதாரண ஆளே கிடையாது. அரசியல் மற்றும் தொழில் துறையில மிகப்பெரிய செல்வாக்கு கொண்ட குடும்பத்துல பிறந்தவர் தான் இந்த ரித்தேஷ். அதனாலேயே இவங்க மொத்த குடும்ப சொத்து மதிப்பு 1000 கோடிகளை தாண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் பாலிவுட்ல ரொம்ப ஃபேமஸான ஜோடியா இருக்கிறதுனால இவங்க பலவிதமான பிசினஸ் மூலமாவும் சம்பாதிக்கிறாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரவி மோகன். சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ரவி மோகனும் அவங்களோட மனைவி ஆர்த்தியும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் எல்லாரும் சொல்றது என்னன்னா, பா எவ்வளவு சூப்பரான கப்பல்ல எவ்வளவு அழகா லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ எல்லாரும் கழுவி ஊத்துறாங்க. தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரா வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய ரவி மோகன் ஆர்த்தியை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆர்த்தியோட குடும்பம் ஒரு திரை குடும்பம் தான். ஆர்த்தியோட அப்பா தயாரிப்பு நிறுவனத்தோட மேலாளராகவும் அவங்களோட அம்மா சீரியல் தயாரிப்பாளராகவும் இருந்துட்டு வந்தாங்க. ரவி மோகனோட குடும்பமும் சாதாரண குடும்பம் கிடையாது. ஆனா அவரை விட ஆர்த்தியோட குடும்பம் ரொம்ப செல்வாக்கு மிக்க குடும்பமா இருந்துச்சு. அங்க போய் அவர் விழுந்ததுதான் மிகப்பெரிய தப்பு. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ என்ன சொல்றாரு, அவங்க எனக்கு பிளாக் மேஜிக் பண்றாங்க, அவங்க என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சாக்லேட் பாயா பார்த்துட்டு இருந்த ரவி மோகன் இப்ப கதறி அழுதுட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.